வணக்கம். ஓபிஎஸ் தனியா கட்சியே ஆரம்பிக்க முடியாது. யாரோட கூட்டணி வைக்கிறதுங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி எல்லாருமே பேசுறாங்க. இதுக்கு இடையில எடப்பாடி பழனிசாமி வேற. அவரு வேற அந்த சைடு தென் மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் போயிருக்காரு. ராமநாதபுரம்லாம் சுற்றுப்பயணம் போய் பேசுறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 150 பாடி கார்ட்ட நிக்க வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிட்ட அவ்வளோ சுலபத்துல போய் பக்கத்துல நின்று கூட கேட்க முடியாது. அவர் பேசுவாரு, தூரத்துல கேட்குதா கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். அவ்வளோ பெரிய ஆளுமையா ஆயிட்டாரு அவர். அது இல்லாமல் பாஜக வேற எஜெட் பிரிவு பாதுகாப்பு வேற கொடுத்துட்டாங்களா, அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி உதயகுமார் வேற சொல்லி உடனே ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டாங்களா. இவ்வளோ பாதுகாப்போட ஒரு எளிமையான தலைவர் இருக்க முடியுமா? யாருங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இவ்வளோ எளிமையான தலைவரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தலைவர் இப்போ ஓபிஎஸ் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் தான். அவர் என்ன செஞ்சார்? அதிமுகவில் அவர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் சேர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த கட்சிக்காக அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அம்மானால அடையாளம் காட்டப்பட்டவர். அப்படிப்பட்டவரை கூட இவங்க அம்மாவே மதிக்கலையே. அம்மாவே மதிக்கல. கடம்பூர் ராஜா அப்படி பேசுறாரு. பாஜகவிட்ட இருந்து அவங்க கூட்டணியிலேருந்து வெளியேறது தப்புன்னு பேசுறாரு. இதை கண்டிக்க கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இது இல்லை. அம்மாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஓபிஎஸ் அம்மானால அடையாளப்படுத்தப்பட்டவரை மதிக்க போறாங்களா? அதெல்லாம் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற முடிவை ஓபிஎஸ்க்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே இவங்களோட இருந்து என்ன பண்றது? பிரதமரும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி போட்ட நிபந்தனையே அதுதான். கூட்டணி வைக்கணும் அப்படின்னம்னா எந்த சூழ்நிலையும் ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ள சேர்க்கக்கூடாது, ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, ஓபிஎஸோட கூட்டணி வைக்கக்கூடாது. அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி சேரும்னு சொல்றீங்க. அமித்ஷா அதுக்கு தான் உட்பட்டுருக்காரு. அப்போ கூட்டணியை முடிவு பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா 2011 முடிவு பண்ண 11 ஏப்ரலில் முடிவு பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக உட்கட்சி பிரச்சனைலாம் நான் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க ஒரு உத்தரவு கொடுத்துருந்தாங்க ஓபிஎஸ்ட்ட. இப்போ நீங்கள் ஒரு 2-3 மாநாடு போடுங்க, மக்களை போய் சந்திங்க, அது மாதிரி சந்திப்பை போட்டு ஒரு எழுச்சியை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓபிஎஸும் என்கிட்ட கையில் காசு இல்லைங்க, நான் எங்கே மாநாடெல்லாம் போடுறது, எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பால் மாறிட்டார். அதுதான் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன். இவருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சாதான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட நம்ம பேச முடியும். ஆனால் இவர் செல்வாக்கு இருக்குங்கிறத காட்டுறதுக்கே தயக்கம் காட்டிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்கிட்ட என்ன செல்வாக்கு இருக்கு? 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. வைத்திலிங்கம் இருக்கிறாரு, அப்புறம் மனோஜ் பாண்டியன் இருக்கிறாரு, உசிலம்பட்டி ஐயப்பன் இருக்காரு. அவ்வளோதான். இவங்களை வச்சுட்டு இவர் என்ன பண்ண போறாரு? அவங்கெல்லாம் பெரிய வைத்திலிங்கத்தை தாண்டி இவங்கெல்லாம் பெரிய செல்வாக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வைத்திலிங்கத்தையும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்லேருந்து நகர்த்துறதுக்கான முயற்சிகளை நிறைய எடுத்தாங்க பாஜகவே. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சாங்க? வைத்திலிங்கம் வீட்டில் ரைடு நடக்குது. வைத்திலிங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். என்னடா இது, நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்கிறார், அவர் கூட நம்ம இருக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கே ரைடு வராங்களேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்கிட்ட ஃபோன் போட்டு பேசுறாரு. ஐயா, இது மாதிரி என்ன என் வீட்டுக்கே ரைடு வந்திருக்கிறாங்க, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி. தவறுதலாக வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை தெரிஞ்சுதான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் மத்திய அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு இது சம்பந்தமா. இல்லை பார்த்துக்கலாம், பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஓபிஎஸ் வைத்திலிங்கத்தை சொல்லும்போது எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? நம்ம அவங்கள ஆதரவு மனநிலையில் இருக்கோம், விசுவாசமாக இருக்கிறோம். நம்ம சைடே ரைடு அடித்தாங்க அப்படின்னா இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக போயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்பயே ஓபிஎஸ் அதை புரிஞ்சிருக்கணும். நம்ம சொல்கிறோம், நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கணும். ஆனால் அமித்ஷா என்ன, எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த சத்தியத்தை மீற மாட்டேன், நான் ஓபிஎஸ்ஸை எந்த சமயத்துலையும் அதிமுகவில் கொண்டு சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே இருந்துக்கிட்டே இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம், அதை பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தார். ஆனால் பிரதமர் மோடி சந்திக்கிறது கூட வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கும்போது தான் அவருக்கு டென்ஷன் ஆகிப்போச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்கிறாரு. நான் பிரதமரை சந்திக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு ஏற்பாடை பண்ணி கொடுங்க, வரவேற்கிறதுக்கும் வழி அனுப்புறதுக்குமாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. சந்திக்கிறது கேட்டார், அப்புறமா இதையும் கேட்டார். அண்ணாமலையும் ஒன்றும் சொல்லவே இல்லை. மாநில தலைவர்கிட்ட பேசியிருங்க, நயினா நாகேந்திரன்ட்ட அப்படின்ட்டு இருக்காங்க. மாநில தலைவர் நயினா நாகேந்திரன்ட்ட பேசியிருக்காரு. நயினா நாகேந்திரன் எவ்வளவோ பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு, பாஜக மேலிடத்தோட பேசியிருக்கிறேன் அப்படின்னு. ஜி.கே. வாசனுக்கு கொடுக்குற அனுமதி, ஏசி சண்முகத்துக்கு கொடுக்குற அனுமதி ஓபிஎஸ் கொடுக்கக்கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா ஓபிஎஸ்ட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திரும்ப உங்களை அதிமுகவில் கொண்டு போகலாம், நீங்கள் 2-3 மாநாடு போட்டு உங்களுடைய ஆதரவாளர்களை ஒரு கும்பலை சேருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, என்கிட்ட அவ்வளோ காசு எங்கே இருக்குது, நான் அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு எங்கே வச்சிருக்கிறேன், நான் ஒன்றும் சம்பாதிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் அமித்ஷாவுக்கு பயங்கர டென்ஷன். ஒரு மனுஷன் நம்ம கட்சி பதவி வேணும், அங்கீகாரம் வேணும் அப்படின்னா ஏதாவது செலவு பண்ணணும், அவங்க தொண்டர்கள் ஆதரவு கொடுக்கணும். அப்படி செஞ்சால் தான் அவங்கெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இவர் எல்லாமே நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இவர்கிட்ட பெருசாக ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஓபிஎஸ் இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சைடு எடப்பாடி பழனிசாமி
பாஜகவை நம்பினாரு, பாஜகவுக்கு விசுவாசமாக இருந்தார். நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் இவர் சுயேட்சை நின்று பாஜகவோட ஓட்டு சதவீதத்தை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கினார். இப்படி எல்லா வேலையும் பண்ணி பாஜகவுக்கு விசுவாசமாக இருந்தாலும் பாஜக இவரை வந்து கண்டுக்கவே இல்லை. இனி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க. பாஜக ஏன் கடுப்பானாங்க அப்படின்னா, நீங்கள் சுயேட்சையாக நிற்கிறதோட தாமரையில் நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. தாமரை சின்னத்தில் நின்றா அவர் அதிமுகவோட கிளைம் பண்ணுறது எல்லா விஷயமும் போயிடும் அப்படிங்கிறனால அவர் நிற்கலை, சுயேட்சையாக நிற்கிறேன் அப்படின்ட்டார். அது இல்லாமல் வேற யாரையும் நிப்பாட்ட விரும்பலை, நானே நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நின்றார். நின்ற ஒரு அங்கே தொகுதிக்கு வந்து எங்கே அதிமுக காரங்களே அள்ளி கொட்டுறாங்க. திமுக சார்பாக நிற்கிற கூட்டணி கட்சி சார்பாகவும் நவாஸ் கனி ஏகப்பட்டதை கொட்டுறாரு. இவர் வந்து அப்படியே ஓட்டுக்கு 300 கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க ஒரு இடத்துல. அவங்க ஓட்டு போடுறவங்க என்ன செய்வாங்க, ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் ஆதரவாளர் தான். இவங்க வந்து திமுக தரப்பில் இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு 5000 ஒரு 5 ஓட்டு இருக்குது, இந்த 5000 புடி இல்லை 10,000 புடி அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக காசுனா எல்லாம் வாங்கி தானே செய்வாங்க, வாங்காமல் இருக்க முடியாதுல்ல, வாங்குவாங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்னு தெரிஞ்சே தான் அவனுங்க அழுத்தமாக கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. கொடுக்கும்போதே மறக்காமல் போட்டுருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க மனநிலை என்ன இருக்கும், டே அவன்கிட்ட காசு வாங்கிட்டோம், ஏமாற்றக்கூடாது, நம்ம வீட்டில் 5 ஓட்டு இருக்குது, 3 ஓட்டு நீங்கள் திமுக கூட்டணிக்கு போட்டுரு, 2 ஓட்டு நம்ம இந்த விசுவாசத்துக்காக நம்ம போடுவோம். ஏன்னா அப்படி போடுறது தான். இந்த இடத்துல தான் ஓபிஎஸ் தப்பு பண்ணார் ராமநாதபுரத்தில். இல்லைன்னா அவர் ஈஸியாக சுலோகத்தில் ஜெயிச்சிருப்பார், மத்திய அமைச்சர் ஆகியிருப்பார். மத்திய அமைச்சர் ஆகியிருக்காரா என்னன்னு தெரியல, இவங்க சொன்ன ஒரு விஷயந்தான் இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஓபிஎஸ் வந்து சொதப்புனாரு அப்படிங்கிறது தான். அந்த பணப்பட்டுவாடாவில் கூட பார்த்திங்கன்னா அவருக்கும் அவர் பையனுக்கெல்லாம் பிரச்சனையாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் எடுத்த முடிவு சரியான முடிவு. பிரதமர் மோடியை வந்து சந்திக்கிறதுக்கு அனுமதி வாங்கி தர முடியாத மாநில தலைவர்கள் இவங்களை நம்பி நம்ம வந்து நயினா நாகேந்திரன் அடிக்கடி சொல்கிறார், ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காருப்பா அப்படின்னு. இப்போ வந்து நேற்று கூட ராமசீனிவாசன் பேசும்போது கூட அதை தான் சொல்கிறாரு. ஓபிஎஸ்னால என்ன, அவர் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, அவர் போய் என்ன பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே தென் மாவட்டத்தில் இருக்கிற நிற்க போகிற அதிமுக பாஜக வேட்பாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் செஞ்சது 2வது முதலமைச்சர் நலம் விசாரிக்க போய் அவர் வீட்டில் போய் சந்திச்சார் பாருங்க, அதுதான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயம் எடுத்துருச்சு. இவங்க எல்லாருமே திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. இவர் டகார்னு வந்து கொஞ்சமாவது செல்வாக்கு உள்ள ஒரு நபர் தான் ஓபிஎஸ். தென் மாவட்டங்களையும் டெல்டாவிலையும் சரி, எல்லா பகுதியிலையுமே சரி. இப்போ கண்டிப்பாக வந்து அவரை திமுக போய் சந்திக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து தனியாக போட்டி போடுங்க, இல்லை கட்சி ஆரம்பிங்க, இல்லை கூட்டணிக்குள்ளே வாங்க, இல்லை திமுகவோட சேர்ந்துருங்கன்னு சொல்லி நிறைய ஐடியாக்கள் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக திமுகவுக்குள்ளே போய் சேர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக வந்து திமுகவோட தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எம்ஜிஆரை வந்து பொதுக்குழு மூலமாக விரட்டி விட்டோன்னே அவர் திமுக ஒழிக்கணும்னு கங்கணம் கட்டி செயல்பட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது ஜெயலலிதா காலகட்டத்திலையும் அதை ஃபாலோ பண்ணாங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் திமுகவில் இருந்த முக்கியமான அமைச்சர்களுக்கு அங்கங்கே கான்ட்ராக்ட் போச்சு. இன்றைக்கி திமுக ஆட்சி நடக்குது 4.5 வருஷத்தில். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு கும்பல் சேர்க்கறதுக்கும் சரி, இவ்வளவு செலவு பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி நடக்கும்போது இருந்த கான்ட்ராக்டர்கள் தான் இப்போயும் திமுக ஆட்சிக்குள்ளேயும் இருக்கிறாங்க. இருக்கிற அமைச்சர்களுக்கு எல்லாம் இந்த கமிஷன் வாங்கிக்க, இவ்வளோ கேட்குறியா, இதை விட 5% எக்ஸ்ட்ரா வாங்கிக்க அப்படின்னு கொடுத்து அவங்களே கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்களாம் யார் ஆதரிப்பாங்க, எடப்பாடி பழனிசாமியை தான் ஆதரிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி செலவுக்கு இவ்வளோ பணம் பொருளுது அப்படின்னா, இது வந்து திமுக ஆட்சியிலையும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கான்ட்ராக்டுக்காரங்க தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு. இப்போ இது முதலமைச்சருக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. எப்படி இவ்வளோ பணத்தை கொண்டு அள்ளி கொட்டுறாங்க, இவ்வளோ இறக்கிறாங்க, எல்லாமே சமூக வலைதளங்களில் வீடியோ வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கும்போதே இவ்வளோ பணம் இறக்கிறாருன்னா அவர்கிட்ட இன்னும் எவ்வளோ கோடிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து யார் யார் வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்போ ஓபிஎஸும் போய் முதலமைச்சரை போய் சந்திச்சிருக்கிறார். ஓபிஎஸ்க்கு ஓரளவுக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே சொல்ல வேணாம் ஓபிஎஸ். அவர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு விஷயத்த, ஆனால் நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க, கொடநாடு கொலை வழக்கில் வந்து கொஞ்சம் எடுங்க, அதை கேஸை தூசி தட்டுங்க, அதில் என்னென்ன காணா போச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பார். இந்நேரம் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கே போய் பேசினாலும் அவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் பேசுகிறார். அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த தொகுதிகளுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுகிறார். அங்கே 10.5 வன்னியர்களுக்கு கொடுக்குறேன், அதிமுக ஆட்சி வந்தால் கொடுக்கலாம், கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தாண்டி வந்து ஒரு விஷயம், இன்னொரு விஷயம்னு சொல்கிறாரு, திமுக வந்து இதை நிறைவேற்றலாம், நீதிமன்றமே அதுபோல் தான் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு, மத்திய அரசுமே வந்து அதை தான் சொல்லியிருக்குது, மாநில அரசே இது வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், முடிவு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் வந்து திமுக அரசு வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணுது அப்படின்னு அங்கே பேசினார் கடலூரில்.
அப்புறம் இங்கே திருச்சியில் வந்து செய்தியாளர் கேட்கும்போது மாற்றி பேசுகிறாரு, இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ ராமநாதபுரத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இந்த பேரில் வந்து கலவரத்தை தூண்டுறாங்க. சிறுபான்மையினருக்கு அதிமுக போல் ஒரு வந்து உதவி செஞ்சது மிகப்பெரிய ஒரு கட்சி எந்த கட்சியுமே கிடையாது. சிறுபான்மையினருக்கு அதிமுகவில் வந்து மிகப்பெரிய அளவில் நாங்கள் ஆதரவாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறார். இவர் எந்தெந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தாருன்னு சிறுபான்மையினர் மக்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் ஆட்சி காலகட்டத்திலே பாஜக என்னென்ன மசோதாக்களை நிறைவேற்ற முடியுமோ சிறுபான்மையினருக்கு எதிராக எல்லா மசோதாக்களையும் நிறைவேற்றினாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆமாஞ்சாமி போட்டுட்டு வந்தார். சிறுபான்மையினர் அதுக்கப்புறமா அவருக்கு ஓட்டு போடலை. 2021 சட்டமன்ற தேர்தல் தோக்கடிச்சாங்க. சிறுபான்மையினர் ஓட்டுலாம் போச்சே அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தல் இவருக்கு முக்கியமான தேர்தலே கிடையாது. பிரதமர் ஆதரிக்க வேண்டிய தேர்தல். அந்த சமயத்தில் வந்து பாஜகவோட கூட்டணி விட்டு விலகி போகிறார். விலகி போகிறப்போ பாஜகவில் வந்து ஆதரவு கொடுத்தது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அண்ணாமலை. இவங்க தான் ஒரு லெவலில் இருந்தாங்க. அண்ணாமலை மாநில தலைவர். அவர் அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கலாம். அவர் இந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட்டார் அப்படிங்கிறது இப்போ நைனா நாகேந்திரனுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து ஓபிஎஸ் விலகிட்டார். ஏன்னா இவர் என்ன சொல்கிறாரு, ஜாதி மதம் பேரில் வந்து கலவரத்தை பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா 2 ஜாதி தான், ஒன்று ஆண் ஜாதி இன்னொன்று பெண் ஜாதி அப்படின்னு சொல்கிறாரு. பொஞ்சாதியை விட்டார் போல இருக்கு. இதெல்லாம் வந்து கேட்கும்போது கடுப்பாக தான் வருது. ஏன்னா கொங்கு பெல்ட்டில் போனால் நம்ம சமுதாயம் அவர் கடந்த தேர்தல் அப்போலாம் எவ்வளோ ஓட்டுக்காக அவர் சமுதாயத்தை பேரை போட்டு கேட்டிருந்தார். கிருஷ்ணர் வம்சம் அந்த இதுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கூத்தாடினாங்க. ஈரோடு கிழக்குல எல்லாம் அப்படி இருந்தது. தனிப்பட்ட முறையில் வந்து அவர் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளே போனாலும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறார். ஒரு தலைமை பண்பே இல்லாமல் அந்தந்த ஏரியாவில் அவங்கவுங்கள்ட்ட வந்து எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பண்ணி பேசுகிறாரு. சரி, இப்போ ஓபிஎஸோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கிட்டத்தட்ட வந்து கை கழுவிட்டாங்க. ஓபிஎஸ்ஸை கை கழுவிட்டாங்க, இல்லை ஓபிஎஸ் கை கழுவிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடலாம். இப்போ ஓபிஎஸ் வந்து அடுத்து என்ன செய்யணும்? ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். கட்சி ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. இல்லை யாரையோடையாவது ஒரு கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. 2 கட்சி தான் இருக்குது. ஒன்று திமுக, இன்னொன்று வந்து தாவேகாவோட வந்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. நடத்துனதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்ன மாதிரி தான், ஜனவரி வரைக்கும் பொறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கு பிரியத்தில் இருக்கிறாரு. விஜய் கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட இப்போ பாஜக கூட்டணியில் இருக்குது. பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் விஜய். அப்படிப்பட்டவர் எப்படி அதிமுகவோட கூட்டணி வைப்பார்னா, கடைசி நேரத்தில் பாஜகவுக்கு துரோகம் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியேறிடுவார். அப்போ வந்து கூட்டணி தொடர்பாக ஜனவரி மாதத்தில் அதை பற்றி பேசிக்கலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது வந்து மிதுன் தரப்பில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. சரி, இப்படி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுக்கு வந்து வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணுறேன், எல்லா செலவும் நானே ஏற்றுக்கிறேன், நீங்கள் ஒன்றுமே செலவு பண்ணாலும் ஆதரவு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இவர் இந்த சைடு பேசியிருக்கிறார். இப்போ ஓபிஎஸ் வெளியே வந்தோன்னா தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. அவருக்கும் வந்து ஜனவரி வரைக்கும் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டா விஜய் தரப்பில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. சரி, இந்த சமயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக துரோகம் பண்ண பிறகு அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் எந்த நடவடிக்கையுமே பாஜக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ வந்து ஓபிஎஸ்க்கு வந்து அடுத்த சான்ஸு திமுக அப்படின்னு சொல்லுது. திமுகவோட ஒரு கூட்டணி வைக்க மாட்டார். ஆனால் மரியாதை நிமித்தமாக உடல் நல பிரச்சனையில் முதலமைச்சர் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தனால அவர் நேரடியாக சந்திக்க முடியல அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ போய் சந்திச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்குது. அந்த மாதிரி அரசியல் இருக்குது. ஏற்கனவே ஓபிஎஸ்ஸை வந்து திமுகவோட ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இருந்துட்டு போகிறேங்கிற மாதிரி இப்போ வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டார். யாருமே ஒரு நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை சந்திச்சுட்டு வெளியே வரும்போது அந்த வார்த்தையை விடுறாரு. அப்போ வந்து திமுகவோட கூட்டணி வைக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வச்சுட்டு போகிறனாலும் வச்சுட்டு போகிறாரு. இதை பற்றி என்ன கவலை இருக்குது? அவர் 4-5 எம்எல்ஏக்கள் அவர் ஆதரித்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சீட்டு வாங்கி தரணும் அப்படின்னோம்னா ஏதோ ஒரு கட்சியோட சீட்டு வாங்கி தரணும். இப்போ திமுகவோட கூட்டணி வைக்கிறாருன்னா திமுக வந்து என்ன செய்யும்? இப்போ ஓபிஎஸ்ட கட்சியும் கிடையாது, சின்னமும் கிடையாது, என்ன பண்ணுவார்? உதயசூரியன் சின்னத்தில் நிற்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எழுது. என்ன பண்ண முடியும்? இல்லை சுயேட்சையாக நின்றாருன்னா திமுக ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் திமுக கழட்டி விட்டுருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏகப்பட்ட பேர் இப்போ திமுகவுக்கு தான் டிமாண்டு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து இது யோகமான காலம்தான் போல இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கும் போது அதிமுக பாஜக கூட்டணி வந்து ரொம்ப வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கும், மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஒரு ஆளு கூட வந்து சேரவே மாட்டேறாங்க. இவரும் கெஞ்சுறாரு, கூத்தாடி பார்க்குறாரு, ஒன்றுமே பண்ண முடியல. என்ன காசை விட்டு எறிகிறாரு. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் ராமநாதபுரத்தில் வந்து காசை விட்டு எறிகிறாங்க. ஒன்றிய செயலாளரா நீ இந்த சைடு வரியா, இத்தனை லட்சத்தை வாங்கிக்க, கப்புன்னு நமக்கு வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
போயிடுறாங்களே, அவங்களும் போயிடுறாங்க. ஓபிஎஸ் ஆதரவு மனநிலையில் இருக்கவங்க இனிமேல் ஓபிஎஸ்ஸை நம்பி என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. ஓ, நமக்கு விசுவாசமா முக்கியம், பணம் தாயா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. பணத்தாலேயே அடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த மாதிரி அடிக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலை குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். இப்போ தென் மாவட்டங்களையும் ஆதரவு மனநிலை குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் இவர் வந்து அடிக்கணும் அப்படின்னோம்னா, செல்வாக்கு வரணும்னா திரும்பவும் பணத்தை செலவு பண்ணணும், செலவு பண்ணணும். ரெண்டாவது, இப்போ வந்து எங்கேயாவது பிரச்சாரம் பண்ண போகிறாரு, மாநாடு போடுறாரு அப்படின்னா போலீஸு இதெல்லாம் வேணும். அதுக்காக முதலமைச்சர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டிருப்பாரு, ஏதாவது இடைஞ்சல் இல்லாமல் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி தான் நடக்கும். விரைவில் வந்து மக்களை சந்திக்க போகிறாரு, மக்களோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும். ஒன்று விஜயோட இல்லைன்னா திமுகவோட தனிச்சு இப்போ கட்சி ஆரம்பிக்கிறது கூட அவருக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.